ஜெர்மனியில கிபி 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் புனித போனிபேஸ் அப்படின்ற பாதிரியார். கிறிஸ்துவ மக்கள் மத்தியில நிலவி வந்த பல மூட நம்பிக்கைகளை அவர் கடுமையா சாடியும் எதிர்த்து வந்தவர். ஊர் ஊராக போய் மத பிரச்சாரம் செய்து வந்த அவர் ஓக் மரம் ஒன்ற மக்கள் வழிபடுவதை கண்டாரு. அந்த செயலை கண்டு கடும் கோபம் கொண்ட அவர் அந்த மரத்தை வெட்டி வீழ்த்தினாரு. அந்த மரம் மீண்டும் துளிர்த்து விடாம இருக்க அந்த மரத்தினுடைய வேர் பகுதியையும் அங்கிருந்து பெயர்த்தெடுத்து அப்புறப்படுத்தினாரு. ஆனா மரம் இருந்த அதே இடத்துல இருந்து அடுத்த சில தினங்களிலேயே ஓக் மரக்கன்று ஒன்று முளைச்சு விறுவிறுன்னு வளர்ந்து ஓராண்டு காலத்துக்குள்ளாகவே முன்பிருந்த மரத்தை போலவே கம்பீரமா எழுந்து நின்றதை பார்த்த மக்கள் அதை இயேசு உயிருடன் மீண்டெழுந்த உயிர்த்தெழுதலினுடைய அடையாளமா பார்க்க தொடங்கினாங்க. பாதிரியார் போனிபேஸ் தன்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு மீண்டும் அந்த வழியை திரும்பிய போது தான் வெட்டி போட்ட இடத்துல புதிய மரத்தை கண்டு வியந்து அதன் அடியில முழங்காலிட்டு ஜபிக்க தொடங்கினாரு. இதனால கிறிஸ்துவ வழிபாட்டுல 10ஆம் நூற்றாண்டுல ஓக் மரம் உயிர்ப்பினுடைய அடையாளமா இடம்பெற தொடங்குச்சு. ஆனா கிறிஸ்துவஸ் மரமாக அது அப்ப உருப்பெறல. சீர்திருத்த கிறிஸ்துவ மதம் உருவாக காரணமாக இருந்த மார்ட்டின் லூதர் கிங்கும் ஒரு ஜெர்மானிய பாதிரியார் தான். 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இவர் கிறிஸ்துமஸ் இறங்கி கொண்டிருந்த ஒரு டிசம்பர் மாதத்தினுடைய மத்தியில பனி படர்ந்த சாலை வழியா நடந்து கொண்டிருந்தாரு. அப்ப சின்ன சின்ன ஓக் மரங்களுடைய மத்தியில வெண்பனி படர்ந்திருந்த ஃபிர் மரம் ஒன்று வெளிச்சத்துல தேவ அழகோட ஒளிர்வதை கண்டாரு. அதை அவர் ஒரு இறை தரிசனமாகவே கருதினாரு. இந்த காட்சியை அனைவரிடமும் பகிர்ந்துகிட்டாரு. அடுத்த 2 வாரங்கள்ல வந்த கிறிஸ்துமஸ் தினத்துக்கு முதல் நாள் தேவாலய வளாகத்தில் நின்று கொண்டிருந்த அதே போன்றதொரு ஃபிர் மரத்தை தொங்கக்கூடிய மெழுகுவர்த்தி கூண்டு விளக்குகளால் அலங்கரித்தாரு. அந்த வழக்கம் அதன் பிறகு ஜெர்மனி முழுவதும் பரவ தொடங்கி பின்னாடி 16ஆம் நூற்றாண்டுல உலகினுடைய பல நாடுகளுக்கும் பரவச்சு. ஓக் மற்றும் ஃபிர் மரங்களை கிறிஸ்துமஸ் சமயத்தில் அலங்கரிப்பதற்கு அப்படின்னு பிற நாடுகளிலும் மக்கள் அவற்றை வளர்க்க தொடங்கினாங்க. இப்படி வளர்க்க முடியாதவங்க செயற்கையா கிறிஸ்துமஸ் மரங்களை பயன்படுத்துறாங்க. இதுதான் கிறிஸ்துமஸ் மரத்தினுடைய வரலாறு.